நீ எங்களை சொல்லவே விட மாட்டேங்கிற. நீ வந்து நீ சொல்றது மட்டும்தான் இப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா வேற எங்கேயும் போய் பேசு. எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற? எனக்கு வந்து நான் சொல்றதையும் என்னுடைய ஒப்பீனியனையும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து. அண்ணன் தான் அதை கிழிச்சேன், அண்ணன் தான் அதை கிழிச்சேன், அண்ணன் தான் அதை சொன்னேன். என்ன நான் உன் சண்டைக்கு முன்னாடியே அவனை பத்தி சொல்ல. சரிண்ணே, இப்ப வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோல பார்வதி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, என்னையும் கொஞ்சம் பேச விடு, என்னோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பாவம் அது திவார் தெரியல. திவார் என்ன பண்றாரு, தனக்கு தானே பேசி முடிச்சுட்டு தன்னோட கருத்தை சொல்லி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இது திவார் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க. சில நேரத்தில் நாமளே பண்ணுறோம். இது எதனால பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மக்கிட்ட ஆசையை பேச வருவாங்க. நம்ம அந்த நேரத்தில் தடுத்து நிறுத்தி அவங்கள சொல்ல விடாமல் ஆக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சங்கடம் ஏற்படும். நாளடைவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மகிட்ட பேசுறதை நிறுத்திடுவாங்க. இதனால சொல்கிறேன், நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. அவங்க ஆசையை சொல்ல வர நேரத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. அவங்க நினைக்கிறது என்னென்னா, நீங்கள் கேட்டால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் கேட்டாலே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடும், ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கோங்க. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு யாராவது உங்கள்கிட்ட பேச வரும்போது நீங்கள் ஜஸ்ட்டு காது கொடுத்து 5 நிமிஷம் கேளுங்க. இந்த வீடியோவை கேட்காத உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள்.